சுப்பானக்க மக்களே மக்களே ஒன்னே ஒன்று சொல்றேன். சாண்ட்ராவை எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கான குடும்பத்துக்கு ரொம்ப பாதுகாப்பு. ஏன்னா சாண்ட்ரா வீட்டுக்குள்ள உட்காந்து அவங்க போடுற டிராமாக்கு வீட்டுக்குள்ள உள்ள எல்லாருமே ஊருகா வாக்கிட்டு இருக்காங்க. டெய்லி ஒவ்வொருத்தர் வந்து ரொம்பவே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திவ்யா பத்தி அசிங்கமா பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் சுபிக்ஷா பத்தி பேசினாங்க, நேத்து விக்ரம பத்தி பார்வை சரியில்லைன்னு சொல்லி அசிங்கமா பேசினாங்க. நேத்து நைட்டு வீட்டுக்குள்ள இன்னொரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. ஓகேவா, இவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. யாரு நம்ம வினோத், அரோரா, சபரிலாம். அதுல நம்ம அக்கா வந்து என்னால தூங்க முடியலன்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்து ஒரு டிராமா போட்டாங்க. அப்படி டிராமா போட்டுட்டு இருக்கும்போது நம்ம பார்வை பேசியிருப்பாங்க. ஓகேவா, அப்படி பார்வை பேசிட்டு இருக்கும்போது சபரியை பத்தி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க ப்ரோ. அதுவும் மொட்டையா தூக்கி வைக்கிறாங்க. சபரியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சபரி பார்த்தனா வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, ஒரு தடவை குளிச்சுட்டு வந்தோடனே டவலை பிடிச்சி இழுத்துட்டான். இது ஒரு ஷோ தெரியுமா, இது எவ்வளவு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா, 24 லைவ் போயிட்டு இருக்கும் தெரியுமா, அப்படி பண்ணாம குளிச்சுட்டு வந்தோடனே டவலை பிடிச்சி இழுக்கிறது அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அவன் அப்படித்தான் பண்றான், இப்ப ஆதரைக்கும் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மொட்டையா ஒரு விஷயத்த சொல்றாங்க ப்ரோ. இந்த மாதிரி மொட்டை மொட்டையா வீட்டுக்குள்ள இருக்க எல்லார் மேலுமே ஒரு அலிகேஷன் தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கான பேரை கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்ட கோளாரத்துக்கு நீங்க வெளியே போட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கான குடும்பம் சேஃபா இருக்கும். ஏன்னா எல்லாரையுமே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் விடாம எல்லாரையுமே அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரையுமே அசிங்கமா பேசி அது மூலமா ஒரு கேம் ஆடி அது மூலமா ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு எமோஷனல் கார்டை தூக்கி வச்சு அது மூலமா இவங்க சர்வே ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. இது ரொம்ப ஒரு எச்ச கேமா எனக்கு ஃபீல் ஆகுது. நேற்று நைட்டு வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை ப்ரோ. வீட்டுக்குள்ள எல்லாருமே அக்காவுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஏன்னா அக்காவுக்கு தூக்கம் வருமா, அக்கா ரொம்ப சீக்கிரமா தூங்கிடுவாங்களாம். ஏன்னா அவங்க குழந்தைகள் கூட அப்படிதான் தூங்கி பழகிருக்காங்களாம். ஓகேவா, அப்ப அக்கா சீக்கிரமா தூங்கிடுவாங்களாம். முந்தானத்து நைட் என்னாச்சுன்னா இவங்க எல்லாம் உள்ள உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கனால நம்ம அக்கா டிராமா போட்டு வெளியே வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து வெளியே வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. வெளியே வந்து கரெக்டா ஒரு முக்க பிடிச்சி ஜாலியா உட்காந்து எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நம்ம அக்கா வந்து உள்ளதான் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் எல்லாம் பாட்டு பாடி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சில பேர் தூங்கிட்டாங்க, ஒரு சில பேர் ஸ்மோக்கிங் ஏரியா போயிட்டாங்க. நம்ம சபரி, வினோத் அண்ட் அரோரா இந்த 3 பேர் மட்டும் பிக் பாஸ் ஹவுஸ்ல கடந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் கத்தெல்லாம் செய்யல, சும்மா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு ஏதாச்சும் கிண்டல் பண்ணிக்கிட்டு வினோத்தை பிடிச்சி தாத்தா தாத்தா வா தாத்தா படு தாத்தா மாத்திரை தர தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் தலை ரூம்குள்ள உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்திரிச்சு வெளியே வந்தாச்சு. நம்ம சாண்ட்ரா எந்திரிச்சு வெளியே வந்து படுத்து என்னால முடியல, என்ன போட்டு நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, வேனுக்கு என்ன பண்றீங்க, எனக்கு தான் தூக்கம் வருதுன்னு சொல்றேன்ல, நான் ஒரு 1.5 வாரமா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு நேற்று பயங்கரமான டிராமா. அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம வினோத், அரோரா, நம்ம சபரி எல்லாருமே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. மன்னிப்பு கேட்க நம்ம அக்கா பயங்கரமான டிராமாவை போட்டு எல்லாம் முடியாதுங்க, நீங்க வேனுக்கு என்ன தான் பண்றீங்க, என்ன போட்டு கொடுமைப்படுத்தணும் தான் பண்றீங்க, உங்களுக்கு இதானே வேணும், நான் வெளியே தானே படுக்கணும், நான் வெளியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா வாண்டடா ஒரு சீன் கிரியேட் பண்ணி அக்காவே ஒரு கார்னர்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஓகேவா, அப்ப நேற்று நைட்டு இவங்க சாரி சொல்ல ரொம்ப ரூடா பேசினாங்க. அப்ப சபரி அந்த இடத்துல சொல்லிட்டான், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், நான் சாரி சொல்றேன், பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட எல்லாம் போய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள வந்து படுத்து தூங்கிட்டாங்க. ஓகேவா, தூங்கினதுக்கு அப்புறம் காலையில பார்த்தா காலையில வெளியே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அப்ப காலையில திரும்ப நம்ம சபரி, அரோரா, வினோத் எல்லாம் ரிட்டர்ன் போறாங்க. எல்லாம் ரிட்டர்ன் பேசும்போது சபரி கிட்ட இவங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா, நீங்க வேனுக்கிட்ட தானே பண்றீங்க, போங்க குரூப்பா சேர்ந்து அதே பண்ணுங்க, குரூப்பா சேர்ந்து என்ன கடிக்கிறதா உங்களுக்கு வேலை, என்ன வெளியே படுக்க வைக்கணும்னு சொல்லி தானே பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கேயே படுத்துக்கிறேங்க, 1.5 வாரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, 1.5 வாரமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொல்ல நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்ப பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதானே உங்களுக்கு வேணும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிராமா போடுறாங்க. அப்ப அந்த இடத்துல சபரி சொல்றான், ஏங்க உங்களை அட்டாக் பண்ண எதுவுமே கிடையாதுங்க, நாங்க ஜாலியா பேசிட்டு இருந்தோம், சரி ஓகே அது தப்புன்னு சொல்றீங்க, உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்றீங்க, இதுக்கப்புறம் பண்ணலங்க, 11:30 போய் தூங்கி இருந்தாலும் ஒளிஞ்சிடுறோங்க, அதனால நாசமா போயிடுறோங்க, வந்து உள்ள இருங்க, மன்னிப்பை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு திரும்ப காலையில உட்காந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது, நீங்க எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறீங்க, நான் எந்த ஆளா போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கான இதை பாருங்க, நீங்க குரூப்பா போய் என்ன வேணா பண்ணுங்க, குரூப்பா போய் என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அக்கா வந்து என்ன சீனை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இப்ப அக்கா வந்து வீட்டுக்குள்ள தனியா இருக்காங்களாம், அக்காவுக்கு துணை யாருமே இல்லையா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அக்காவை ஏதோ ஒரு வகையில டார்கெட் பண்றாங்களாம், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அக்காவை வெளியே படுத்து தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். கடந்த 1.5 வாரங்களா அக்காவை இப்படித்தான் எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த அட்டாக்ல இருந்து அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தவிச்சு வெளியே வந்துட்டு இருக்காங்களா. இதை பார்க்க எப்படி இருக்குன்னா, கடற்கரையில காலை போய் முக்கிட்டு கடல்ல முங்கிட்டேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. எப்படி இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்றாங்க, சின்ன விஷயத்தை எடுத்து இவங்களே ஒரு முக்கில போய் உட்காந்துட்டு, நான் முக்கில உட்காந்துருக்கேன் எல்லாரும் என்ன அட்டாக் பண்றாங்க பாருங்க அப்படின்னு இருக்காங்க. இது கன்றாவியான ஒரு கேமா இருக்கு ப்ரோ, சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இது என்ன இலவு மைண்டுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு கேமை போட்டா மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க போல, பக்காவா அந்த கேமை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மக்கள் மத்தியில செல்லுபடி ஆகலையா, ஏன்னா மக்கள் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ ஒரு டிராமா குயின்னு சொல்லிட்டு, மக்கள் கண்டுபிடிச்சனால மக்கள் வந்து சல்லி பைசாக்கு ஓட்டு போட மாட்டேங்காங்க. அக்கா பயங்கரமா பிஆர் டீமை செட் பண்ணி இப்போ ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அக்கா வீட்டுக்குள்ள ரொம்பவே ஓவரா போயிட்டு இருக்காங்க.
ரொம்பனா ரொம்ப எவ்வளவுங்க வீட்டுக்குள்ள எல்லாரும் மன்னிப்பு கேட்க முடியும்? பண்ணாத தப்புக்கு வீட்டுக்குள்ள எல்லாரும் எவ்வளவு மன்னிப்பு கேட்க முடியும்? இதுல நேத்து நைட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா என்ன ஸ்கூல் பசங்களா? நைட் உட்காந்து இப்படிதான் கத்திட்டு இருப்பீங்களா? இது இந்த சுபிக்ஷா பொண்ணு எல்லாம் பாட்டு பாடினா எனக்கு எரிச்சலா வருது. ஆனா வேனுக்குன்னு அதுல அந்த அந்த கிச்சன்ல இருந்து பாட்டு பாடிட்டு பாத்திரங்கள் விட்டுருக்காங்க. போய் கேட்டாலும் இதுதான் சொல்றாங்க, நாங்க பாத்திரங்கள் வரும் இப்படிதான் பாட்டு பாடுவோம்னு சொல்றாங்க. அந்த பாட்டு சவுண்டை கேட்டாலும் எனக்கு எரிச்சலா வருது அப்படிங்காங்க. அப்ப நீ வேணா ஒரு 4 பாட்டு எடுத்து விட, நீ பெரிய பாட்டு வாம்பேரா இருந்தா 4 பாட்டு எடுத்து விட, அப்படியே பாடி கிழிச்சிட்டாலும் அப்படியே எங்க காதுல இருந்து தேன் வடிஞ்சிரும். எல்லாரையுமே கேவலமா பேசிட்டு இருக்கு இந்த லேடி. எல்லாரையுமே கேவலமா பேசுது. எவன் வீட்டுக்குள்ள பாட்டு பாட்டினாலும் அது கேவலமா இருக்கு, எவன் வீட்டுக்குள்ள பேசினாலும் அது கேவலமா இருக்கு, எவன் கூட சேர்ந்து சுத்தினாலும் அது உடனே கள்ள தொடர்பு. அது தன்னோட புருஷனா இருந்தாலும் சரி, எவனாச்சும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருந்தா அது உடனே எங்க அக்காவை கடிக்கிற மாதிரி அவங்களும் டிராமா கிரியேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கன்றாவியான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள பண்றது எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் அவங்களை அட்டாக் பண்ணையா. வீட்டுக்கு எவனும் பாட்டு பாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நான் என்ன அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்கிறேன். நான் தெரியாம கேட்கிறேன்ப்பா. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ. மக்களை ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். அது காலையில நைட்டு கணக்கே கிடையாது, ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடி சீசன்ல நைட் 2 மணி 3 மணி எடுத்து உட்காந்து பேசதான் செஞ்சிருக்காங்க. ஏன் லாஸ்ட் சீசன்லாம் திருட்டு சோறுன்னு சொல்லிட்டு நைட்டு அப்படி ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருந்தானு அவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ அந்த சீசன்லாம் நீ வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு வேலை ஏறி குச்சி வெளியே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளவோ நடந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி சீசன்ல. ஆனா இந்த சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஆளை விட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் அழிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட் வர மாட்டுக்கு, ஒருத்தங்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச முடியல, ஒரு மாதிரி வன்மம் கிளம்புது. ஒருத்தனை நைட் உட்காந்து ஃபன் பண்ண முடியல, பாட்டு பாட முடியல, டான்ஸ் ஆட முடியல, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஃப்ரீயா பேசிக்க முடியல, எதையுமே பண்ண முடியல. ஏங்க ஒரு மிட்வீக் எக்ஷன் சொல்லி திறந்து அந்த வெளியே அள்ளி போடுங்க. ஏன்னா மக்கள் வந்து வருத்தப்படுவான்னு நினைக்கிறீங்களா? மக்கள் மாலை போட்டு வரவேற்பாங்க. நீங்க ஒரு மிட்வீக் எக்ஷன் மட்டும் பண்ணி பாருங்களேன். டப்புன்னு கதவை திறந்து வாமா அப்படி சொல்லி வெளியே எடுத்து போட்டு பூட்டி பாருங்க. மக்கள் பாராட்டுவாங்க. மக்கள் பாராட்டி உங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த லேடி உட்கார்ந்து எல்லாரும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு ப்ரோ. எல்லாரும் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காலைல போய் மன்னிப்பு கேட்கும் போது திருப்பி அதே ஆட்டிடியூட். யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், என்னமோ பண்ணிக்கோங்க, நான் உங்கள்கிட்ட பேசவே விரும்பல, யாரும் என்கிட்ட வந்து பேசாதீங்க, உங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு டிராமா, திரும்பியும் டிராமா. உடனே அரோரா ஐயோ அவங்க அழுதுட்டாங்க, எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கு, நான் சாரி கேட்க தான் செய்வேன். இதுல எஃப்ஜே தான் ரொம்ப தெளிவா உடச்சான். எஃப்ஜே வினோத் 2 பேரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க ப்ரோ. வினோத்லாம் நேற்று நைட்டே சொல்லிட்டாப்ல. வினோத் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாப்ல, இவங்க வேனுக்குன்னே பண்றாங்க. வினோத் மட்டும் இல்ல, காமும் கண்டுபிடிச்சாப்ல. காமும் நேற்று நைட்டு உடைச்சிருப்பாங்க. வேனுக்குன்னே பண்றாங்க, வேனுக்குன்னு நைட்டு இந்த மாதிரி உட்காந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இது சரி கிடையாது, இது வாண்டடா பண்ணிட்டு இருக்காங்க, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு செம்மையா உடைச்சாரு. எது காமும் உடைச்சாரு, வினோத்தும் உடைச்சாரு. வினோத்லாம் சொல்லிட்டாரு இவங்க சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா மக்கள் பார்க்கும்போது ஏதோ இவங்க மட்டும் தனியா பாவமா இருக்க மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து அவங்க அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும், அதை தான் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா நேத்து வேனுக்குன்னு போய் வெளியே படுத்துட்டு எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்கும்போது நீங்களாம் வேனுக்குன்னே தானே பண்றீங்க, நீங்களாம் கூட்டா சேர்ந்து தானே பண்றீங்க, உங்களுக்கு இதானே வேணும், நீங்க வந்து வேனுக்குன்னே வெளியே தூங்க வைக்க தானே இதை பண்றீங்கன்னு சொல்லிட்டு வாய் கூசாம பேசுறாங்க ப்ரோ. இவங்க யாராச்சும் அப்படி பிளான் பண்ணாங்களா ப்ரோ சொல்லுங்க? இவங்க எல்லாம் சாண்ட்ரா ஒரு ஆளாவே கண்டுக்கிறது இல்லை, நீ என்னமோ பண்ணுமா சைட்ல கடந்து ஒப்பாரி வச்சுட்டுருமான்னு சொல்லிட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வாண்டடா வீட்டுக்குள்ள எல்லாருமே அக்காவை டார்கெட் பண்ற மாதிரி அக்கா ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அல்ல கூட பாருங்க, ஏதோ ஓனா ஒரு முக்கில் உட்காந்துருந்து நினைக்கிறேன், ஓனானா பச்சொந்தியா தெரியல, அதை போய் பார்த்துட்டு அதுகிட்ட போய் வேனுக்குன்னு அப்படி தனிமையா பேசுற மாதிரி பேசுறாங்களாம். நீ எங்க இருக்கியோ, நான் உனக்கு அப்புறமா சாப்பாடு தரேன், என் குழந்தைகள் வருவாங்க, குழந்தைகளை பயப்படுத்தாத, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன், நீ வந்துரு, நம்ம பேசலாம், நான் தனியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே பண்றாங்க ப்ரோ. வேனுக்குன்னே பண்றாங்க. அப்படியே சீசன் 7ல உள்ள விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. சீசன் 7 அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஆள் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. நீ ஏமா தனியா நீயே போய் உட்கார்ந்துட்டு தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இது ஒரு எல்லையை மீறி போயிட்டு இருக்கு. இந்த லேடி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அசிங்கப்படுத்துது. இல்ல உன்ன என்ன பிரச்சனை எடுத்தாலும் சுத்தி கணிக்கிட்ட வந்து நிக்குது. கனி எனக்கு என்னமோ தொண்டையை கட்டி துப்ப போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சும்மா கணிக்கிட்ட வருது. இன்னைக்கு காலையில் அமித் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட, ஏன் இந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கு குழந்தைகள் இல்லையோ, குழந்தை இருக்க தானே செய்து, இந்த கணிக்கெல்லாம் குழந்தை இருக்குல்ல, கணிக்கு தெரியாதா நைட் எப்படி தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி ஏங்க குழந்தை எல்லாருக்கும் இருக்குங்க, பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க அமித்துக்கே இருக்குங்க. ஓகேங்க, நீங்க சீக்கிரம் தூங்கி பழகிருப்பீங்க, அதுக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து அப்படியே இருக்குன்னா இருக்க முடியாதுங்க. இது ஒன்றும் அவங்க சொந்த வீடு இல்லைங்க, அவங்க புருஷன் கட்டின வீடு கிடையாது. ஏங்க உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க? இது ஒரு பிக் பாஸ் ஷோ, ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க, அந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அதையும் பிடிச்சி வச்சு அதில் ஒரு டிராமா போட்டுக்கிட்டு எனக்கு மண்டை தான் வலிக்கு ப்ரோ சத்தியமா.
எதுக்கு எடுத்தாலும் கனி எடுத்துருது. மொத்தத்துல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. சோ இந்த லேடி தூக்கி வெளியே போறது ரொம்ப நல்லது. இல்லாட்டினா அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட்ல வீட்டுக்குள்ள வர குடும்பம் எல்லாம் செருப்பு கழட்டி அடிச்சிடும். ஏன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சபரி ஏதோ டவலை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லுது, விக்ரம் பார்வை தப்பு அப்படிங்குது, வினோத் பேசுறது பிடிக்கலன்னு சொல்லுது, சுபிக்ஷா பேசுறது இரிட்டேட் ஆகுது, பாடுறது இரிட்டேட் ஆகுது, அவளுக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுன்னு சொல்லுது, திவ்யா வந்து என் புருஷன் கூட பழகி புருஷனை வெளியே அனுப்பிட்டான்னு சொல்லுது. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த லேடியை தூக்கி வெளியே போடுங்க. இல்ல வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரிய வந்துச்சுன்னா அவங்களே கும்பி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.